மேருமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைகிறார்கள். முதலில் சந்திரன் வருகிறார், பிறகு லக்ஷ்மி வருகிறார். திருமால் லக்ஷ்மியை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் கடைவதினால் ஏற்பட்ட வலியினால் வாசுகி விஷத்தை கக்க அதை தாழாமல் அனைவரும் வேதனைப்படுகிறார்கள். பிறகு சுந்தரர் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து சிவபெருமானிடம் தர அவர் அதை விழுங்குகிறார். பார்வதி தேவியோ அவரது கழுத்திலேயே அதனை நிறுத்தி உள்ளே இறங்க விடாமல் தடுக்கிறார். அதனாலேயே அவருக்கு திருநீலகண்டர் என்னும் பெயரும் உண்டானது. அந்நிகழ்ச்சியை இப்பொழுது காணலாம்.